அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுடைய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்துக்கு பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்டதான ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிற்கு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இங்கே பார்க்குற போது இயேசு கிறிஸ்து பல கிராமங்களுக்கு போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான வழியில் தனக்கு அன்பாக இருக்கிறதான ஒரு குடும்பம் இருக்கிறது. அது பெத்தானியில் இருக்கிறதான ஒரு குடும்பம். அதுதான் லாசர், மார்த்தாள், மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய பின்னணி நீங்கள் பார்க்குற போது விபச்சார தொழில் செய்து அநேகர் மத்தியில் அவர் காணப்பட்டதுனாலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த 3 பேரும் கர்த்தருடைய நாமத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறவர்களை பின்னாட்களில் மாறுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குற போது அவர் மார்த்தாளை சந்திப்பதற்கு முன்பாகவே இங்கே அதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த பாவியான ஸ்திரீ இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு நாம் இனிமே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தன் வீட்டுக்கு அன்பாக அவர் அழைக்கிற போது அந்த ஸ்திரீயுடைய அழைப்பை அவர் அசட்டை பண்ணாதபடிக்கு அந்த ஸ்திரீயுடைய அழைப்பை கேட்டு அந்த வீட்டில் அவர் போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நாங்கள் பார்க்குற போது இன்றைக்கி அநேக சில வீடுகளை போக்குற போது சில ஊழியக்காரர்கள் அவ்வளோதான், ஒரு பெரிய வீடா, பணக்கார வீடாரா, ஏழைகள் வீடுகளா, இதெல்லாவற்றையும் பார்த்து தான் அந்த வீட்டுகளுக்கு காலு. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரையும் அப்படி தள்ளாதபடிக்கு யார் அழைத்தாலும் அந்த வீட்டில் போய் அவர் பிரசங்கிக்கிறதான ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்கிறதுனால அந்த மனுஷன் அந்த ஊரில் பார்க்குற போது அந்த குடும்பத்தை ஒரு கேவலமாக பார்க்கறதான ஒரு குடும்பமாக காணப்பட்டது. அப்போ அந்த குடும்பத்தை அந்த ஊர்லேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒதுக்கி வைத்ததான ஒரு குடும்பமாக காணப்படும். எதுனா அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அதாவது சீர்கெட்டு போனதுனாலே அந்த குடும்பத்தில் என்ன ஆச்சுனாக்கா யாருமே அந்த ஊரில் அவங்கள ஒரு மாதிரி கேவலம். ஆனால் இயேசு அந்த வீட்டில் போகிற போது பல பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த வீட்டை குறித்து பல பேர் என்ன ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா இவங்க பாவியாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், இவரோ ஒரு பெரிய நீதிமானாக இருக்கிறார், யூதர்களிலே பெரிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிறத நான் பார்க்குறதான வேளையில் இவர் அந்த வீட்டுக்கு போகிறார். நம்ம பாருங்க, அந்த வீட்டில் அவர் போன பிற்பாடு 39ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அவர்கள் மரியாள் எண்ணப்பட்டதான ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அவருடைய சகோதரி ஒருத்தர் இருந்தால், அவள் பேர் தான் என்னது, மரியாள். அந்த மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்ன கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை கேட்டு 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 மரியாள் என்ன பண்ணுறார், பின்னாட்களில் பார்க்குற போது அவள் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரியாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ள வருகிறதோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கே இருப்பாங்களாம், கர்த்தருடைய பாதத்தில் அமர். அப்போ இன்னைக்கு நம்ம கூட அவ்வளோதான், இன்னைக்கு சபைகளை வருகிற போது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க வேண்டியதாக அவசியம். இன்னைக்கு வசனங்களை கேட்கறதுக்கு சில பேருக்கு என்ன கிடையாது, செவி இல்லாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் 2 பேருமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பமாக காணணும். ஆனால் இவள் அதிகமாக பார்க்குற போது இயேசுடைய பாதத்தில் இருக்குது தான் தனக்கு அதிகமாக அவர் பங்கை அவர் தெரிந்து கொள்கிறாரோ. பாரு, இயேசு எங்கெல்லாம் போய் ஊழியத்தை செய்கிறாரோ, எந்த பட்டணத்தில் போகிறாரோ அந்த பட்டணத்தெல்லாம் யார் போகலாம், மரியாளும் மார்த்தாளும் அவங்க போய் கொண்டு இருந்தார். கூடவே இவருடைய சகோதரனாகிய லாசர் என்பதான ஒரு மனுஷனு கூட இருந்தார். அவனு கூட அவ்வளோதான், அவங்க குடும்பமாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, 39 சரியா வாசிக்கிற அவளுக்கு மரியாள் என்னப்பட்டதான ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, யாருடைய வசனத்தைங்க, அவருடைய வசனத்தை அவள் கேட்டுக்கிறார். அப்ப இயேசு கொடுத்ததான வசனம் யாருடைய வசனத்தை, பிதாவினுடைய வசனத்தை அவர் கொடுத்து இந்த உலகத்துல போய் என்ன பண்ண அநேகருக்கு என்ன அவர்கள் கெட்டு பாவியா இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் யாரை முதல்ல அனுப்பினாருங்க, இயேசுவை தான் இந்த பூமிக்கு முதலாவது அனுப்பினார். அவர் வந்துதான் அவர் தேவனுடைய வசனத்தை பேச. இன்னைக்கு அநேகர் இயேசுடைய பாதத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்.
இன்னைக்கு என்ன எதுக்காக கஷ்டப்படுகிறோன்னா, மரியாள் எப்பொழுது எங்க இருக்க விரும்பினாலும் அவளுடைய பாதத்தில் இருக்கதான் அவள் விரும்பினாள். அவ பாருங்க, அவள் இயேசுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்தாள். அப்ப பார்க்கிற போது இன்னொரு மார்த்தாளுக்கு என்னன்னா, அவளுக்கு ஒரு பல பிரச்சனை. அப்ப இயேசு ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு கூட அவ்வளவுதான், யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாக்கா, யாராவது அவங்க வீட்டுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் வந்தாக்கா, அவங்க உட்காந்து பேசி கொண்டிருக்கிறது, இன்னொரு குடும்பம் இன்னொருத்தர் போய் அவங்க என்ன பண்ண, கிச்சன்ல போய் நிறைய சமைக்கிறது, அவருக்கு என்ன பிரியமான சாப்பாடு இருக்குது அது எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்க, சமைத்து அதுல ஒருத்தருக்கு அதை என்ன பண்ண, வருகிற கெஸ்ட்டுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாது, திருப்தியாக இருக்கும்படியாக சில இன்னும் ஒரு சிலர் பார்க்கிற போது வந்திருக்கிறதான மனுஷனுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், போய் வெளியில போய் வாங்கலாம்னு அது இப்படி யோசிக்கும். ஆனா இயேசுடைய சமூகத்தில் இயேசுக்கு என்னன்னா, பலவிதமான உணவோ பலவிதமான துணிகள் அவருக்கு அதுக்கு தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை யாரு என்னுடைய சமூகத்துல வந்து கேட்பார்கள் என்று சொல்லி அதுதான் அவருடைய ஆசை. பார்த்தீங்கன்னா 40ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, மார்த்தாள் பற்பல வேலை செய்கிறதாக மிகவும் என்னது, அவ பற்பல வேலைகள் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அவர் போடுகிறதான ஆடைகள் எல்லாவற்றையும் அந்த குடும்பம் தான் என்ன பண்ணுவோமா, எல்லாவற்றையும் அவங்க தைத்து கொடுக்கிறதும் அது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வருகிற போது மார்த்தாள் வீட்டில் கண்டிப்பா அவர் என்ன பண்றார், தங்கிட்டு அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அவர் கடந்து போவார். ஏன்னா ஒரு காலத்துல அந்த குடும்பத்தை பார்த்தாவே கேவலமா பேசி கொண்டிருக்கிறதான ஒரு குடும்பமாக இருந்தது. என்னைக்கு இயேசு தங்கள் உள்ளத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு வருகிற, பாவம் விலகி போய் இருள் விலகி போய் அவங்க வீட்டில் என்ன வந்ததா, ஒளி வந்தது. யாருடைய ஒளி வந்ததுங்க, தேவனுடைய ஒளி. அந்த ஒளியானது என்ன நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு லைட்டோ ஒரு டார்ச்சோ கிடையாது, தேவனுடைய வசனம் தான் என்னவா இருக்கிறது, அது நமக்கு அது ஒளியாக இருக்கிறது. பாருங்க மார்த்தாள் பாருங்க, அவளுக்கு என்னன்னாக்கா ரெண்டு கேரக்டர் நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரு மார்த்தாளுடைய கேரக்டர் பார்க்கிறோம், இன்னொன்று மரியாளுடைய கேரக்டர். மரியாளுடைய கேரக்டர் என்னன்னாக்கா, இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதும், அந்த கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் வாழ வேண்டும், அந்த கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும் என்று அவள் ஒரு தீர்மானித்திருந்தார். ஆனா இன்னொரு கேரக்டர் பார்க்கிறப்ப அவளுக்கு என்னன்னாக்கா, இயேசுவுக்கு பாருங்க அங்க சொல்லப்படுகிற, மார்த்தாளோ பற்பல வேலையை செய்வதனாலே மிகவும் என்னது வருத்தம் அடைந்தாள். என்னன்னாக்கா, இவ ஒண்டியா போய் கிச்சன்ல வேலை செய்வான், இவ ஒண்டியா போய் இயேசுவுக்கு என்னவற்றை செய்கிற போது அவள் தன்னுடைய சரீரத்தினுடைய பலவீனங்களும் அவளுக்கு நடக்க முடியாதபடிக்கு, எழுந்திருக்காதபடிக்கு அவள் உள்ளுக்குள்ள ஒரு என்னன்னாக்கா ஒரு கவலை, என்னது, நான் இயேசுக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டேன், ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னால கேட்க முடியல. ஆனா என்னுடைய சகோதரியோ மரியாள் இயேசுடைய பாதத்திலேயே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு, நாங்க ரெண்டு பேரும் கர்த்தருடைய சமூகத்துல போய் வார்த்தைகளை கேட்டா யார் சமைப்பாங்க, யார் இயேசுவுக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க, யார் இயேசுவுக்கு என்ன கொடுப்பாங்க, ஆடைகளை தைத்து கொடுப்பாங்க. அவளுக்கு ஒரு பக்கம் இவளுக்கு ரெண்டு காரியங்களும் உண்டு. இன்னொன்னு இயேசுவுக்கு சமைக்க வேண்டும், அவருக்கு சித்தமானது எல்லாவற்றையும் செய்து கொடுக்கணும், ஒரு பக்கம் ஆசை. இன்னொரு பக்கம் பார்க்கிறப்ப என்ன இருக்குது, நானும் கர்த்தருடைய வார்த்தைகளே கேட்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. அப்ப பாருங்க, போய் இயேசுக்கிட்ட போய் என்ன பண்றா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன கம்ப்ளைண்ட் பண்றா, அவரிடத்துல வந்து, ஆண்டவரே நான் தனியா வேலை செய்யும்படிக்கு, என்னது நான் தனியா வேலை செய்யறேன். இன்னைக்கு பல பேருக்கு என்ன, நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா வேலை செய்றேன், நான் தனியா இருக்கிறேன்னு, தனியா வியாதியில கஷ்டப்படுறேன்னு, நான் தனியா எல்லா பிரச்சனைகளையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறாள். அவ பாருங்க, அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. எங்க அக்கா தனியா வேலை செய்யறாங்களே, நான் அவளுக்கு ஹெல்ப்புக்கு வரணுமே ஆண்டன்றது அவளுக்கு என்னது கவலையே இல்லப்பா. ஆண்டவரே அவளுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லு, நீ யார்கிட்ட போய் சொல்ற, தேவனிடத்திலே போய் சொல்ற. அவ பாருங்க, அவ சொல்றது ரொம்ப அழகா இருக்கிறது. நான் ஆண்டவரே நான் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிற, வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு நான் வந்திருக்கிறார் குறித்து உமக்கு நான் என்ன பண்றேன், கவலையா இருக்கிறேன். பாருங்க, நான் தனியா வேலை செய்யறேன். இன்னைக்கு பல பேருக்கு கவலை, ஐயோ நான் தனியா வேலை செய்யறேனே, நான் தனியா சம்பாதிக்கிறேனே, நான் தனியா நடக்கணுமே, தனியாக இந்த குடும்பத்தை நான் நடத்த வேண்டுமே, இன்னைக்கு பல பேருக்கு கவலை. ஆனா மரியாள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எந்த கவலையே கிடையாது. அவளுக்கு ஒரே கவலை, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் வார்த்தைகளை கேட்கும்,
கர்த்தருடைய சமுத்திரம் இன்னும் நான் கெட்டி நிறங்கி போக வேண்டும். கர்த்தரை நான் ஏன்னாக்கா அவள் நல்லா ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற போது எனக்கு எல்லாவற்றையும் யார் தருகிறார்? அவள் எனக்கு எல்லாவற்றையும் அவர் தருகிறார். அவர் நல்லா தெரிஞ்சதுனாலதான் உலக கவலைப்படுத்த கிடையாது. எனக்கு வீட்டில் ஆகாரம் இருக்குதோ எது இல்லையோ அதை பற்றி அவளுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு கவலையே கிடையாது. அவளுக்கு ஒரே கவலை, என் வீட்டில் என்ன இயேசு. பார்த்தீங்கன்னா 2 வீடை நம்ம அங்கே பார்க்குறோம். ஒன்று, இந்த கட்டடமாகி இருக்குதுன்னா அவங்க வீடு ஒரு வீடு. இன்னொரு வீடு தான் சரீரமாகி இருக்குதுன்னா அந்த வீட்டுக்குள்ள யார் வாசம் பண்ண வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு என் உள்ளத்துல வாசம் பண்ண வேண்டும். அதோடு கூட அவர் சொல்றது பார்க்கிற போது, என்னை விட்டு அவர் என்னை விட்டு விடுகிறா, என்னை குறித்து உமக்கு என்னது கவலை இல்லையோ, எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு நீ என்ன பண்ணு சொல்லும். அல்லேலூயா. அவர் சொல்றா, என் தங்கச்சிக்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியாது. பேசுனா அவன் என்கிட்ட சண்டை விட. ஆண்டவரே, ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னாக்கா அவ என்னோட கூட என்ன பண்ணுவா, உதவியா இருப்பாள் என்று சொல்லி என்ன பண்ண, நீங்க சொல்லுங்கன்றார். என்ன நினைச்சா, இயேசுடைய உள்ளத்தை அவ இன்னும் புரிஞ்சு கொள்ளவில்லை. அந்த வீட்டுல 3 கேரக்டர் இருந்துச்சு. ஒன்னு மார்த்தாலும், இன்னொன்னு மரியாளும், இன்னொன்னு லாசரும். இந்த மரியாதை மாத்திரதான் தெரிஞ்சு கொண்டா இயேசு. இயேசுவுக்கு என்ன பிடிக்கும்? இயேசுவுக்கு என்ன பிடிக்கும்? பலகாரம் சுட்டு போட்ட இயேசுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நல்ல ஆடைகளும் அவருக்கு பண்ணி கொடுத்தா அதை உடுத்தி கொள்ளுகிறதுனால சபாஷ் நல்ல ட்ரெஸ் என்ன கொடுத்து இயேசு சொல்வார்னா கிடையவே கிடையாது. யார் கர்த்தருடைய வார்த்தையே அதை கேட்டு நடக்கிறாங்களோ அவர்களை தான் யாருக்கு பிடிக்குங்க? கர்த்தராகிய இயேசுவுக்கு பிடிக்கும். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்றா, ஆண்டவரே, நான் கவலை இல்லையோ, எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு நீங்க சொல்லுங்க. 41ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் அப்படின்றார். பாருங்க, அவர் சொல்றார், இன்னைக்கு இயேசு பார்த்து சொல்றார், உனக்கு உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், உன் ஆத்துமா இன்னும் கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். அதெல்லாவற்றை விட்டுட்டு இந்த துணி கட்ட செய்ய முடியலையே, இந்த கிச்சன்ல வேலை செய்ய முடியலையே, தண்ணி எடுக்க முடியலையே, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது பிரச்சனை, இந்த பிரச்சனை குறித்தே நீ கவலைப்பட. இன்னைக்கு அப்படித்தான் நாம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து அநேகர் கவலையோட இருப்பாங்க. ஐயோ, நான் எப்படி வாழ போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், இனி என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில எப்படியாக இருக்கும், எனக்கு வீடு இல்லையே, வாசல் இல்லையே, எனக்கு நல்ல வசதி இல்லையே, நல்ல வேலை இல்லையேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க? பல கவலைகள். ஆனா இயேசு தெளிவா சொல்றா, இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்னது கலங்குகிறாய். இன்னைக்கு அநேகருக்கு கலக்கம், அநேகருக்கு பயம். என்னது, சில பேர் பார்க்குறது பொருளாதாரத்தை, இன்னைக்கு தேசம் போய் கொண்டிருக்கிற பொருளாதாரம், அதில் ஒரு சில பேருக்கு கவலை. இன்னும் சில பேருக்கு அவருடைய வியாதிகளுக்காக இன்னுமாக பல பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேருக்கு வீட்டின் கடன்களை கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. நான் எப்படி நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பல பேருக்கு என்னது கவலை. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்கள், யாருமே நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு கஷ்டமே கிடையாது, எனக்கு எந்த ஒரு வியாதியுமே கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் வியாதி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு கூட பல பிரச்சனைகள் இருந்தது. அவங்க இயேசு வருவதற்கு முன்பாக அந்த குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் ஏறிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம் அந்த ஊரை அவங்கள தள்ளி வைத்திருந்தாங்க, ஒரு பக்கம் அவங்களுடைய வாழ்க்கைக்காக பிசாசு அவங்களுக்குள்ள பலவிதமான சோதனைக்குள்ள அகப்பட்டார்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த பிரச்சனை எதுவுமே அவளுக்கு எப்போ இயேசுவே தன்னை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் என்னாச்சா, ஒன்றும் இல்லாமல் காணாம போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்கள் ஒன்னொன்றா உள்ள போகிற போது, ஒரு வசனம் உள்ள போகிறது, ஒரு வசனம் என்னது, ஒரு கவலைகள் வெளியே போய் கொண்டிருந்து, ஆண்டோடைய வசனம் ஒன்று உள்ள போகிற போது ஒரு பயம் வெளியே போய் கொண்டிருக்குது. கடைசியில் ஆண்டோடைய பாதத்துல எந்த அளவுக்கு மரியாள் அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டால் அவருடைய சரீரத்துல இருந்து தானே எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும் என்னாச்சு, ஒன்னொன்னா காணாம போச்சு.
அவளுக்கு நம்ம போல மாம்சமான பெண் தான். அவளுக்கு பசி இருந்துச்சு, அவளுக்கு தூக்கம் இருந்துச்சு, அவளுக்கு எல்லா விதமான ஆனா என்னைக்கு தேவனுடைய வார்த்தை அவள் உள்ளத்துல நிரம்ப ஆரம்பித்ததோ அன்னிலிருந்து அவளுக்குள்ள என்ன கிடையாது, எந்த ஒரு பிரச்சனைகள். அப்ப பாருங்க, அதுதான் வாசிக்கிற 42ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, தேவையானது ஒன்றும் மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் என்ன பண்ணலாம், தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். உலகத்துல வாழ்றதான அந்த வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை. நித்திய காலமாக வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை உண்டு. அது இயேசுகிட்ட போனாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி அவள் நல்ல அந்த ஒரு பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அந்த தெரிந்து கொண்டது நிமித்தமாக தான் அவள் நாளைக்கு சாப்பாடு எனக்கு இருக்குதா, நாளைக்கு எனக்கு வச்சுப்பாங்களா, எனக்கு வைக்கலையா, அதை பத்தி கவலை கிடையாது. நான் ஆண்டவரிடத்துல இருந்தா என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் யார் சந்திப்பாரா, கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்லி அவள் என்ன பண்ணார், அது கவலையே படவே கிடையாது. காரணம் என்ன, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நம்ம தான் சொல்றாரு பாருங்க, தேவையானது ஒன்றும் மறியால் என்ன பண்ண, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவன் என்ன பண்ணலாம், தெரிந்து கொண்டால். அவன் என்ன பண்ண, தேவையில்லாததையும் நம்ம எல்லாம் பாருங்க, நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவன் வைத்து கொண்டிருக்கணும். தேவையில்லாதது எதுவுமே நம்முடைய சரீரத்தில் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கவே கூடாது. எல்லாவற்றையும் தூக்கி போடணும், எல்லாவற்றையும் எடுத்து போடணும். ஆனா நம்ம பாருங்க, தேவையானது நமக்கு என்னன்னாக்கா வசனம் தான் தேவை. அந்த வசனம் தான் எங்க வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நாம இருதயத்துல வைக்க வேண்டிய வசனத்தை வைக்காதபடிக்கு வேண்டாத இருக்கிறதான பல பிரச்சனைகளை இருதயத்துல வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் நமக்கு அநேக கலக்கங்கள், அநேக பயங்கள், அநேக பிரச்சனைகள் நமக்குள்ள வந்தது. அவன் ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, அநேக காரியங்களை குறித்து நீ என்ன பண்ணி கொண்ட, கலங்கி கொண்டிருக்கிற. நம்ம கலங்கவே கூடாது. கர்த்தர் அதுதான் சொல்றாரு யாக்கோபை பார்த்து, நீ கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் கர்த்தர் சொல்றாங்க. பார்க்கிற போது யாக்கோபு அவன் பிரயாணம் பண்ணி போகிற போது, அந்த வழியில போகிற போது கர்த்தர் அவனோட பேசுகிற போது, நான் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கியுடைய தேவனும் யாக்கோபினுடைய தேவனும், நான் உன்னோட கூட உன் பிரயாணத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் வாக்கிய செய்வேன். அவனுக்கு அந்த பாருங்க, அந்த ராத்திரி அந்த தரிசனத்தை கண்டபோது அவனுக்கு அதுக்கு முன்பாக எந்த கவலையே கிடையாது. அவனுடைய தாயார் ரெபேக்காள் சொன்ன போது, நீ உடைய மாமா வீட்டுக்கு போ, கொஞ்ச நாள் அங்கே தகிர அவன் என்ன நடந்து போகிற போது அவனுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் எப்போ அந்த இடத்துல அவன் தங்கி ஒரு கல் எடுத்து படுத்த போது, அந்த இடத்துல ஒரு தேவதூதர்களை இறங்குகிறதும் ஏறுகிறதும் அவன் கண்டபோது, அவனோட கர்த்தர் பேசுகிற போது, அந்த நிமிஷமே கர்த்தர் சார், நீ என்னது கலங்காதே, பயப்படாதே, நான் கூட என்ன சொல்றாரு, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த வார்த்தையை தான் யார் பெற்றுக்கொண்டாலாம், மரியாள் பெற்றுக்கொண்டான். ஆனா மார்த்தாளுக்கு என்னது, பல கவலைகள், பல பிரச்சனைகள், அவளுக்கு நிறைய இருந்துச்சு. அதுதான் கர்த்தர் சொல்றாரு 40ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்ய அவர்களை மிகவும் வருத்தம் அடைந்தால் அவரிடத்துல வந்து அவர் அங்க சொல்லுகிறார், ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், தனியா வேலை செய்யறேன், தனியா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப மரியாளுக்கு அவளுக்கு தெரியாதா, கஷ்டம் இருக்குது தெரியாதா? மரியாளுக்கு நல்லா தெரியும். நான் கவலைப்படுறதுனால எனக்கு என்ன அது நீங்கிடுமா? நீங்கவே நீங்காது. கவலை இன்னும் பெருசாய் கொண்டே இருக்கும். ஆனா அந்த கவலைகள் எல்லாவற்றையும் நாம் தேவன் மேல வைக்கிற போதுதான் நம்முடைய தேவன் நம்முடைய கவலைகளை என்ன பண்ணுவாரு, அவர் எடுத்து போடுகிறவரா இருக்கிறார். நீயா எடுத்து போட வேண்டும், நீயா உன் கவலைகளை எடுத்து போட வேண்டும், நீயா உன்னுடைய பயத்தை நீ எடுத்து போட்டாதான் அதுல இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கும். கர்த்தர் சொல்றார், நான் எடுத்து போட நான் ரெடியா இருக்கிறேன். நீ மறுபடியும் பொறுக்கி அதை கொண்டாந்து உள்ளத்துல வச்சு கொண்டு இருந்தா கர்த்தரால ஒண்ணுமே சரி. கர்த்தர் என்ன சொன்னாரு, நான் செய்கிறதை நான் சொல்லுகிறத செய்கிற போதுதான் உனக்கு பரிபூர்ணம். அதுதான் பாருங்க, ஏசு 41ஆம் வசனத்துல வாசி, இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாய், கலங்குகிறாய். 2 காரியங்கள், கவலைப்பட்ட, 2வது என்ன சொல்றாரு, கலங்குகிறாய். அப்போ இது 2 யாருக்கிட்ட இருந்தது, மார்த்தாளுக்கிட்ட இருந்துச்சு. ஆனா இது 2 யாருக்கிட்ட இல்லாத இருந்துச்சு,
மரியாள் கிடையாது. இவங்க 2 பேருடைய கேரக்டருக்கு என்ன வித்தியாசமான, இவளுக்கு கவலையும் கலக்கமும் இருந்தது. ஆனா மரியாளுக்கு என்ன கிடையாது, எந்த கவலையும் கிடையாது, எந்த ஒரு கலக்கமும் கிடையாது. அவளுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இயேசுனுடைய பாதத்தில் இருக்க வேண்டும். அந்த இயேசுனுடைய பாதத்தில் யார் இருக்கிறாங்களோ, அவருடைய பாதத்தில் இருந்து அமைதியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்கிறாங்களோ, அவங்களுடைய குடும்பத்தில் இந்த உலகத்துக்கு தேவையான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆனா நம்ம தேவைகளை சந்திக்கக்கூடியதானே இயேசு நம்மோடு இருக்கிற போது தேவைகளை, கலக்கங்களை, பயங்களை குறித்து அது கவலை. ஏன் தெரியுமா? கலக்கங்களை நீக்கிறவர் இயேசு தான், பயங்களை நீக்கிறவர் இயேசு தான். எல்லாவற்றையும் நீங்கி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பெற்றுக்கொள்ளணுமா? நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அது 42ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, தேவையானது ஒன்றும் மரியாள் என்ன பண்ண, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் என்ன பண்ணலாம், தெரிந்து கொண்டார் என்றார். ஹல்லேலூயா! அவர் நல்லா தெரிஞ்சு கொண்டார். இந்த பூமியில நமக்கு சாஸ்தாரணமா நமக்கு இடம் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல, நமக்கு தேவையானது எங்க இருக்குது? இயேசுகிட்ட உண்டு. அந்த இடத்துல போனாக நமக்கு என்ன கிடைக்கிறது? எல்லாமே நமக்கு இந்த உலகத்துக்கு தேவையானது கிடைக்கிறது. பரலோகத்துக்கு போகக்கூடியதான சுத்தமான வார்த்தைகள் அவரிடத்துல கிடைக்கிறது என்று சொல்லி அவள் தெரிந்து கொண்டதுனால அதுதான் நம்ம நல்ல பங்கு. நம்ம யோசித்து பாருங்க, கர்த்தருடைய நம்ம கிட்ட எந்த பங்கு இருக்குது? தேவனிடத்தில் இருக்கிற பங்கு இருக்கிறதா, இல்லை பிசாசுக்குரியதான பங்கு இருக்குதான? பார்த்தீங்கன்னாக்கா 100% நமக்கு தேவனுக்கு கிட்ட சேரக்கூடிய அது எந்த பங்குமே கிடையாது. எல்லாமே பூமிக்குரிய பிசாசுக்குரிய பங்குகள் தான் உண்டு. போராமை, எரிச்சல், வன்முறைகள் இன்னைக்கு எல்லாருக்குள்ளே காணப்படுகிறது. ஏன்னா ஆனால் மரியாள் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த உலகமே தேவையில்லை, என் உலகமே இயேசுதான், என் உலகத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களும் சந்திக்கக்கூடியதான இயேசுதான் என்று சொல்லி அவள் தெரிந்து கொண்டதான அவள் பாதத்தை விட்டு, அவளுடைய பாதத்துல விட்டு கொஞ்சம் கூட அவள் அசையாம உட்காந்து கொண்டுனான். அப்ப இயேசு விட்டு அவள் கம்ப்ளைண்ட் படுத்துக்க, மாத்தால் கம்ப்ளைண்ட் என்ன பல தடவை சொல்லியிருப்பான். இவங்க சகோதரர்களுக்கு ஒரு பெரிய சண்டை கூட வந்திருக்கும். நீ என்ன எப்ப பார்த்தாலும் இயேசுடைய பாதத்துல உட்காந்து கொண்டிருக்கிற, வசனத்தை என்னால கேட்க முடியல, நீயாவது போய் வேலை செய், நானாவது கொஞ்ச நேரம் இயேசு கிட்ட உட்காந்து நான் பாதத்துல வரத்தேன். அப்ப மரியாதை சொல்வேன், நீ என்னன்னா செய், என்னன்னா பண்ணிக்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சாப்பாடு இல்லாம போகட்டும், தூக்கம் இல்லாம போகட்டும், எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு இயேசு ஒருவர் தான் எனக்கு தேவை. அவர் தான் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அவ எங்க இருந்தாலும் அவருடைய பாதத்தில். அப்போ நம்ம யோசித்து பாருங்க, நமக்கு ஏன் இந்த குறைகள் உண்டு? வீட்டில் பிரச்சனைகளுக்கு அதிகரித்து கொண்டு, வேலை சத்தில் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்குது, சபையில் பிரச்சனைகள், சரீரத்தில் பிரச்சனைகள். இந்த பிரச்சனை குறித்து கவலையே படாத, பிரச்சனைத்தை நீக்கக்கூடியதான இயேசு என் கரத்தில் இருக்கிறார். அவர் என்னோட இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி போடுகிறவர் என்று சொல்லி நாம என்னைக்கு அதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம்? உலகத்துக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டோம். உலக பிரச்சனைகளை தலையில சுமந்து கொண்டு இன்னைக்கு பல பேர் வேதனையோடு இருக்கு. அதுதான் கர்த்தர் கவலைப்படுகிறதுனா ஒரு மூலம் என்ன பண்ணுமா? இயேசுவே சொன்னாங்க, அது நீட்டுமா, நான் குறையுமா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு அவருடைய சமூகத்துல வருகிற போது தான் நமக்கு மெய்யான விடுதலை கொடுக்கிறவரா. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.